ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஷாய்ஸ் ரெசிபீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பீன்ஸ் பொரியல். இது வந்து பிகினர்ஸ், பேச்சுலர்ஸ் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு பர்ஃபெக்டான பீன்ஸ் பொரியல் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அது சூடானதுக்கப்புறமா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் 3/4 டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்து. இது நல்லா புரிஞ்சு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 1 எடுத்து நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். தின்னா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் வாசனைக்காக. அதையும் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 கிலோ பீன்ஸ் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதோட சேர்த்துக்கலாம். இதே போல் நீங்கள் கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து நீங்கள் பீன்ஸ் செஞ்சு பாருங்கள். இந்த பொரியல் ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. எந்த காயுமே வந்து எண்ணெயில் 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு வதக்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லா கிடைக்கும் நமக்கு. பீன்ஸை வதக்கிட்டு உப்பு சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ ஒரு 1/2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். பீன்ஸ் வேகிற அளவுக்கு. பீன்ஸ் எல்லாம் வந்து சீக்கிரமே வெந்துடும். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வந்து தெளிச்சுட்டு இப்போ நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த தண்ணி வத்துற வரைக்கும் இந்த பீன்ஸ் வந்து நல்லா வெந்து வந்துடும். இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பீன்ஸ் வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த தண்ணியெலாம் பாருங்கள் நல்லா வற்றி வந்துருச்சு. பீன்ஸ் எல்லாம் வந்து சீக்கிரமே வெந்துடும். ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க. அப்போ குழஞ்ச மாதிரி ஆகிடும். அப்போ டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்காது. இப்போ ஃபைனலாக தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்தா பிடிக்குமோ அந்த டேஸ்ட் அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹாட்டாக சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பீன்ஸ் எல்லாம் வந்து சாப்பிடாத குழந்தைங்க கூட இது வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. பி பாசிட்டிவ். டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.